இப்ப உண்மையாவே உங்க வாழ்க்கையை நீங்க ஒட்டுமொத்தமா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இத கேட்டுட்டு இருக்கிற எல்லாரும் அதத்தானே விரும்புவாங்க. ஆமாமா. ஆனா அப்படி ஒரு ஆசை இருந்தா, உங்கள நீங்களே ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கணும். உங்க நாளோட கடைசி சில நிமிஷங்கள நீங்க எப்படி செலவு பண்றீங்க? அதாவது அந்த கண்ண மூடி தூங்குறதுக்கு முந்தைய நேரத்த சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த சின்ன நேரம் இருக்குல்ல, அத நீங்க எப்படி கையாள்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஏன்னா நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், எழுந்தோனே ஜிம்முக்கு போகணும், அப்புறம் மெடிடேஷன் பண்ணணும்னு காலை பழக்கவழக்கங்கள பத்தி மட்டும் தான் மணிக்கணக்கா பேசுவோம். உண்மதான். நாமுமே கூட நெறைய தடவ அத பத்தி பேசியிருக்கோம். ஆமா. ஆனா அந்த காலை நேரம் சரியா அமையணும்னா, முந்தைய நாள் இரவு நாம என்ன பண்றோம் அப்படிங்கறதா உண்மையான அடித்தளமே. ஒரு பில்டிங்க்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ, அதே மாதிரி தான் அடுத்த நாளுக்கான அஸ்திவாரம் முந்தைய நாள் ராத்திரியே போடப்படுது. ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட் இது. அதனால தான் இப்போ நாம பேசப் போற இந்த ஆழமான அலசல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆளுமையோட ரகசியங்கள கொஞ்சம் டீப்பா ஆராயப் போறோம். ஓ! சுவாமி விவேகானந்தர பத்தி தானே சொல்ல வரீங்க? ஆமா, அவரேதான். தன்னுடைய அபாரமான மன வலிமைக்காகவும், ஒரு ரொம்ப தெளிவான சிந்தனைக்காகவும் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒருத்தர் அவரு. நிச்சயமா. அவரோட சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல். கரெக்ட். அவர் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி தவறாம பின்பற்றின 3 முக்கிய ரகசியங்கள பத்தி தான் நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இருந்து இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இது ஏதோ பால் குடிச்சிட்டு படுங்க, சீக்கிரம் தூக்கம் வரும் அப்படிங்கிற மாரியான ஒரு சாதாரண டிப்ஸ் கிடையாது. இல்லவே இல்ல. இது ஒரு ஆழமான சைக்காலஜிக்கல் விஷயம். ஆமா. நம்ம மூளையும், மனசையும் மெதுமெதுவா ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துற ஒரு உளவியல் ரீதியான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். இந்த 3 பழக்கங்களும் தனித்தனி விஷயங்கள் கிடையாதுல்ல. நிச்சயமா இல்ல. ஒன்னோட ஒன்னும் கனெக்ட் ஆன ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் இது வேலை செய்யும். அன்றாட வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், குழப்பங்கள் இதிலிருந்து வெளிய ஒரு தெளிவான மனநிலைக்கு போக இது ஒரு அருமையான வழிகாட்டுதல். சரி. இப்போ நாம நேரா அந்த முதல் ரகசியத்துக்கே வருவோம். ஒரு நாள சரியா முடிக்கணும்னா, அந்த நாள்ல உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா. அதாவது ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. விவேகானந்தரோட முதல் படி அதுதான். தன்னைத்தானே ஆய்வு செய்யறது. அந்த நாள் முழுவதும் சத்தமில்லாம சிந்திச்சு பார்க்கறது. தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒதுக்கி அன்னைக்கு நடந்தத அப்படியே ஒரு ரீவைண்ட் மாதிரி ஓட விடுவாரா அவரு? ஆமா. அப்படி ஓட விடும்போது அவர் தனக்குத்தானே கேட்டுக்கிட்ட 3 கேள்விகள் தான் இங்க ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அந்த 3 கேள்விகள் என்னென்னன்னு சொல்லுங்க. 1, நான் இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்கிட்டேன்? 2, நான் என்ன தப்பு பண்ணேன்? 3, நாளைக்கு நான் எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? வாவ்! இந்த 3 கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிய நாம கொஞ்சம் நுட்பமா கவனிக்கணும். ஆமா. சொல்லுங்க. அதுல என்ன இருக்கு? இப்போ நான் இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற முதல் கேள்வி நம்ம மூளை எப்பவுமே ஒரு லேர்னிங் மோட்ல வச்சிருக்கோம். கத்துக்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஓகே, அது ஈஸி. ஆனா அந்த 2வது கேள்வி கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற கேள்வி தானே, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மனிதர்களோட இயல்பு என்னன்னா, நம்ம தப்ப நாமளே ஈஸியா ஒத்துக்க மாட்டோம். கரெக்ட். நம்ம ஈகோ எப்பவுமே நம்மள டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆமா, நான் செஞ்சது சரிதான், அவங்க தான் தப்பா புரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம மூளை ஒரு பொய்யான கதைய உடனே ரெடி பண்ணிடும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அத உடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. அதான் சொல்றேன். ராத்திரி அமைதியா உட்காந்து, ஆமா இன்னைக்கு அந்த மீட்டிங்ல நான் கத்துனது தப்பு தான் அப்படின்னு நம்ம தப்ப நாமளே ஏத்துக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு பிசினஸ் உதாரணம் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க, அது என்ன உதாரணம்? இப்போ ஒரு மளிகை கடையோ இல்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ வச்சிருக்கோன்னு வைப்போம். ராத்திரி கடையை மூடும்போது ஓனர் சாவியை எடுத்துக்கிட்டு அப்படியே ஷட்டரை சாத்திட்டு கிளம்பிட மாட்டார்ல. கண்டிப்பா மாட்டார். கல்லாப்பெட்டியை திறந்து கணக்கு பாப்பார். எக்ஸாக்ட்லி. அன்னைக்கு என்ன வியாபாரம் ஆச்சுன்னு கணக்கு பாப்பார். இன்னைக்கு என்ன லாபம், எந்த பொருள் வீணா போச்சு, நாளைக்கு எந்த பொருளை எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணிட்டு தான் போவாரு. ரொம்ப ஆப்டான உதாரணம் இது. ஆமா. அந்த வரவு செலவு கணக்கு சரியா இருந்தாதான் அடுத்த நாள் வியாபாரத்தை தைரியமா தொடங்க முடியும். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி ஒரு கடை தானே. இந்த கடையோட கணக்கு உதாரணத்தை கொஞ்சம் மூளையோட செயல்பாட்டுக்கு பொருத்தி பார்ப்போம் இப்போ. ஓகே, பயாலஜிக்கலா சொல்றீங்க. ஆமா. வியாபாரத்துக்கு எப்படி கணக்கு தேவையோ, மூளைக்கும் அதே மாதிரி ஒரு டெய்லி ரிப்போர்ட் தேவை. நம்ம சோர்ஸ்ல இருக்கிற ஒரு அருமையான வரி என்னன்னா, தன்னைத்தானே ஆய்வு செய்யும் மனிதன் வாழ்க்கையில் அதிவேகமாக வளர்வான். அதிவேகமாக வளர்வான். சூப்பரான கோட் இது. ஆனா அது ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா நம்ம தப்ப நாம அனலைஸ் பண்ணும்போது நம்ம மூளையில இருக்கிற உணர்ச்சிகரமான பகுதி, அதாவது அமிக்டாலா அமைதியாகிடும். ஓ, அப்போ லாஜிக்கா யோசிக்கிற பகுதி வேலை செய்ய ஆரம்பிக்குமா? கரெக்ட்.
அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பல வருஷமா ஒரே தப்பு திரும்ப திரும்ப செய்றவங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் அப்படி பண்றாங்க? ஏன்னா அவங்க ஒரு நிமிஷம் கூட நின்னு நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு யோசிச்சதே கிடையாது. அதான் உண்மை. ஆனா ஒவ்வொரு ராத்திரியும் தப்ப உணர்ற ஒருத்தர் அடுத்த நாளே அந்த தப்பு சரி பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறார். ஆனா இங்க ஒரு முக்கியமான நடைமுறை சிக்கல் இருக்கு. இப்போ இது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சந்தேகம் கண்டிப்பா வரலாம். என்ன சந்தேகம் சொல்லுங்க. சரி, கடையோட கணக்க பார்த்தாச்சு, தப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்னைக்கு ஆபீஸ்ல பாஸ் திட்டிட்டார், இல்ல வீட்ல ஒரு பெரிய சண்டை நடந்துருச்சுன்னு வைப்போம். ஓகே. ராத்திரி உட்கார்ந்து நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு யோசிக்கும்போது பயங்கரமான ஒரு கில்ட் ஃபீலிங் வருமே, இல்லனா அவங்க மேல கடுமையான கோபம் வரும். ஆமா, உணர்ச்சிகள் கொந்தளிக்கும். அந்த உணர்ச்சி கொந்தளிப்போட மனசுல ஒரு பெரிய பாரத்தை வச்சுக்கிட்டு எப்படி உடனே தூங்க முடியும்? தப்ப உணர்றது ஓகே, ஆனா அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வராம தடுத்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டமாச்சே. அது உண்மையாவே ஒரு பிராக்டிக்கலான பிரச்சனை தான். அதனாலதான் விவேகானந்தர் வெறும் கணக்கு பார்க்கறதோட நிறுத்திக்கல. அது முதல் படி மட்டும்தான். அப்போ அடுத்த படி என்ன? அதை தாண்டி ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு படி இருக்கு. அதுதான் மனசை அமைதியாக்குவது. காமிங் த மைண்ட். ஓஹோ, நடந்த தப்பையோ பிரச்சனைகளையோ அலசி ஆராய்ஞ்ச பிறகு வர்ற எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது. ஆமா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த உணர்ச்சி குப்பைகளை அங்கே இறக்கி வச்சுட்டு மனசை ஒரு நியூட்ரலான ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது. ரைட். கோபம், கவலை, பயம் இந்த மாதிரி எமோஷன்ஸோட ஒருபோதும் தூங்க போகக்கூடாதுன்னு நம்ம சோர்சஸ் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. நிச்சயமா. ஏன்னா தப்ப லாஜிக்கா அனலைஸ் பண்றதுக்கும் அந்த தப்பே நினைச்சு ஃபீல் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை நான் நம்ம ஸ்மார்ட் போன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கறேன். போன் கூடவா? எப்படி சொல்றீங்க? பகல் பூரா நம்ம போன்ல வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு பல அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்றோம். ராத்திரி தூங்க போறப்போ வெறுமனே போனோட ஸ்கிரீனை மட்டும் லாக் பண்ணிட்டு தூங்குனா என்ன ஆகும்? பேக்ரவுண்ட்ல அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஓடிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. காலையில எழுந்து பார்த்தா நம்ம போனை யூஸ் பண்ணாமலேயே பேட்டரி மொத்தம் ட்ரெயின் ஆகி போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். ஆமா, பல பேருக்கு இது நடக்கும். நம்ம கோவமும் கவலையும் கூட அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் மாதிரி தானே. அதை முழுசா க்ளோஸ் பண்ணாம விட்டா ராத்திரி பூரா நம்ம மனசோட பேட்டரி காலியாகிடுமே. வாவ், அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் உதாரணம் இதுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு. உங்க மொபைல்ல பேக்ரவுண்ட்ல ஆப்ஸ் ஓடும்போது ப்ராசஸர் சூடாகி பேட்டரி குறையிற மாதிரி தான் இதுவும். உடம்புக்கும் அதே ரியாக்ஷன் வருமா? கண்டிப்பா. நீங்க கோவத்தோடையோ கவலையோடையும் படுக்கும்போது உங்க உடம்புல கார்டிசால், அட்ரினலின் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். ஓ மை காட், அப்போ தூக்கம் வராது. நீங்க என்னமோ வெளிய பார்க்கறதுக்கு தூங்குற மாதிரி தான் இருப்பீங்க. ஆனா உங்க மூளை அந்த பிரச்சனைகளோட விடிய விடிய சண்டை போட்டுட்டே இருக்கும். அப்போ அந்த டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, ஆழ்ந்த உறக்கமும் கிடைக்காது. அந்த ரெம் ஸ்லீப்பும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சாலும் காலையில உடம்பும் மனசும் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கிறதுக்கு காரணம் இதுதான். அதனாலதான் அந்த உணர்ச்சி குப்பைகளை படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடியே கிளியர் பண்ணிடணும்னு சொல்றீங்க. கரெக்ட். சரி, இப்போ அந்த எமோஷன்ஸை எப்படி கிளியர் பண்றது? அதுக்கு ஏதாவது பிராக்டிக்கலான வழி இருக்கா? ஏன்னா கோவப்படாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றது ஈஸி, ஆனா அது செயல்படுத்துறதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும்ல. கண்டிப்பா வேணும். அதுக்கு சைக்காலஜில காக்னிட்டிவ் டிஸ்டன்சிங் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. ஓ, காக்னிட்டிவ் டிஸ்டன்சிங் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு விஷயத்த உங்களை விட்டு தள்ளி வச்சு பார்க்கறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் எடுத்து இன்னைக்கு உங்களை எந்த விஷயமெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுச்சோ அதை எழுதுங்க. ஜர்னலிங் பண்ற மாதிரி சொல்றீங்க? ஆமா. எழுதி முடிச்ச உடனே மூளைக்கு என்ன சிக்னல் போகும்னா, ஓகே, இந்த பிரச்சனையை நாம நோட் பண்ணியாச்சு, இதுக்கான தீர்வை நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். வாவ், மூளை அந்த பிரச்சனைய கொஞ்ச நேரத்துக்கு பார்க் பண்ணிடும். எக்ஸாக்ட்லி. இததான் விவேகானந்தர் தியானம் மூலமா செஞ்சார். மூச்சை கவனிச்சு மனச பிரசன்ட் மொமெண்ட்க்கு கொண்டு வந்து கடந்த கால கோபத்துல இருந்தும் எதிர்கால பயத்துல இருந்தும் மூளையை விடுவிச்சார். சூப்பர். இப்ப அந்த மூணாவது கட்டத்துக்கு வருவோம். ஆமா, அதான் ஃபைனல் ஸ்டெப். நாளின் கணக்க பார்த்தாச்சு, பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருந்த அந்த நெகட்டிவ் இமோஷன் ஆப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப மனசு எந்த பாரமும் இல்லாத சுத்தமான ஒரு வெற்று பாத்திரமா மாறிடுச்சு. ஒரு எம்டி வெசல் மாதிரி ஆகிடுச்சு. ஆமா, ஆனா அந்த பாத்திரத்தை அப்படியே காலியா வச்சுக்கிட்டு தூங்க போறோமா? கிடையாது. தூங்குறதுக்கு முந்தைய அந்த கடைசி சில வினாடிகள்ல அந்த வெற்று பாத்திரத்துல எதை நிரப்ப போறோம் அப்படிங்கிறது தான் விவேகானந்தரோட மூணாவது ரகசியம். ஆமா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ரகசியம். ஏன்னா மனச சுத்தப்படுத்துறது ஒரு பாதி வேலை தான். மீதி பாதி என்ன விதைக்கிறோங்கிறதுல இருக்கா? கரெக்ட். அதுக்கப்புறம் அதுல எதை விதைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த நாளோட ரிசல்ட்ட முழுசா முடிவு பண்ணுது. விவேகானந்தர் சொன்ன ரொம்ப பிரபலமான ஒரு வரி இருக்கு. என்ன வரி அது? நீங்கள் நினைப்பதுதான் நீங்கள் ஆகிறீர்கள். யூ பிகம் வாட் யூ திங்க்.
ஓ, இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. ஆனா இது ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் மேடையில பேசுற சாதாரண தத்துவம் கிடையாது. இது நரம்பியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஒரு சயின்டிபிக் உண்மை. அப்படியா? தூக்கத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? தூங்குறதுக்கு சற்று முன் இருக்கிற அந்த நேரத்துல நம்ம ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி தகவல்களை உறிஞ்சுறதுக்கு தயாரா இருக்கும். ஓகே, ஓகே. அந்த நேரத்துல மனச நல்ல நேர்மறையான சிந்தனைகளோட, அதாவது பாசிட்டிவ் தாட்ஸோட நிரப்பணும். ரைட். இத நான் ஒரு செடிக்கு உரம் வைக்கிற விவசாய முறையோட ஒப்பிட்டு பார்க்கறேன். செடிக்கே உரம் வைக்கிறதா? நல்லா இருக்கே, சொல்லுங்க. இப்போ ஒரு செடிக்கு நைட் நேரத்துல உரம் வைக்கிறோம்னு வைப்போம். வெளியில இருட்டா இருக்கும், எந்த வேலையும் நடக்காத மாதிரி தான் அமைதியா இருக்கும். ஆமா, செடி சும்மா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த உரம் மண்ணுக்குள்ள போய் வேர்களுக்கு சத்து கொடுத்து ராத்திரி பூரா அந்த செடியை வளர வச்சுட்டே இருக்கும்ல. கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி நாம விதைக்கிற பாசிட்டிவ் எண்ணங்கள் ராத்திரி பூரா நம்ம ஆழ் மனசுல வேலை செஞ்சு நம்ம கேரக்டரையே வளர்க்குது அப்படின்னு சொல்லலாமா? உரம் வைக்கிற உதாரணம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? உரம் செடிக்கு மட்டும்தான் சத்து கொடுக்கும். ஆனா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நினைக்கிற எண்ணங்கள் உங்க மூளையோட நரம்பு மண்டலத்தையே பிசிக்கலா மாற்றி அமைக்கும் தன்மை கொண்டது. பிசிக்கலாவே மூளைய மாத்துமா? ஆமா, இத நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சயின்ஸ்ல சொல்றாங்க. நீங்க தூங்கும்போது மூளை சும்மா இருக்காது. அன்னைக்கு கடைசியா நீங்க எந்த விஷயத்தை யோசிச்சீங்களோ அதத்தான் மூளை ராத்திரி பூரா ப்ராசஸ் பண்ணும். வாவ், அப்போ மெமரியும் இதுல தான் டெவலப் ஆகுமா? கரெக்ட். ஷார்ட் டேர்ம் மெமரிய லாங் டேர்ம் மெமரியா மாத்துறது நீங்க தூங்கும்போது தான் முக்கியமா நடக்குது. ஒரு நிமிஷம். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா நான் ராத்திரி 11:30 மணிக்கு படுத்துக்கிட்டே சோஷியல் மீடியாவுல ஒரு நெகட்டிவான நியூஸை படிச்சுட்டோ இல்ல யாராவது சண்டை போடுற வீடியோவை பார்த்துட்டோ தூங்குனா மூளை அதத்தான் ராத்திரி பூரா ப்ராசஸ் பண்ணுமா? எக்ஸாக்ட்லி, அதுதான் நடக்குது. மூளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிக்க தெரியாது. ஓ மை காட். கடைசியா நீங்க என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அதை வச்சுதான் அது வேலை செய்யும். பயம், தோல்வி, பொறாமை மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்களை இன்புட்டா கொடுத்துட்டு தூங்குனா மூளை ராத்திரி பூரா அந்த நெகட்டிவ் நியூரோ பாத்வேஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிடும். அப்போ காலையில எழும்போது அதோட எஃபெக்ட் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். மறுநாள் காலையில நீங்க எழுந்திருக்கும் போதே ஒரு காரணமில்லாத எரிச்சலோடையோ இல்ல ஒரு பெரிய சோர்வோடையோ தான் எந்திருப்பீங்க. இதுவே நான் நல்ல விஷயங்களை நினைச்சா என்னால முடியும், நாளைக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் அப்படின்னு பாசிட்டிவான எண்ணங்களை விதைச்சிட்டு தூங்குனா மூளை அந்த பாசிட்டிவ் பேட்டர்னை பில்ட் பண்ணும். ஆஹா, அப்போ பாசிட்டிவ் மைண்ட் பாசிட்டிவ் லைஃப் அப்படிங்கிறது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல, அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய பயாலஜி இருக்கு. நிச்சயமா. ஒரு நாள் ராத்திரி நாம விதைக்கிற இந்த சின்ன பாசிட்டிவ் சிந்தனை ஒரே நைட்ல நம்மள அம்பானியாவோ ஐன்ஸ்டீனாவோ மாத்திடாது. ஆமா, ஓவர் நைட்ல மேஜிக்லாம் நடக்காது. ஆனா இந்த சின்ன டெய்லி பழக்கம் தொடர்ந்து பல மாசங்கள் பல வருஷங்கள் நடக்கும்போது அதோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அமேசிங், கரெக்டா சொன்னீங்க. காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான் அது. உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீங்க பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிற உங்க கேரக்டரே அது முழுசா மாத்திடும். நீங்க எப்படிப்பட்ட மனுஷனா மாற விரும்புறீங்களோ அதற்கான விதைய தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மனசுல தூவணும். ரொம்ப சரியா சம்மரைஸ் பண்ணீங்க. அதனாலதான் விவேகானந்தர் இந்த 3 விஷயத்தையும் ஒரு ரிச்சுவல் மாதிரி தினமும் பண்ணார். உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த நேரம் உங்க நாளோட எந்த பகுதியிலும் கிடைக்காது. வெளியிலிருந்து வர்ற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அந்த தனிமையான இரவு நேரம் உங்க மனசை நீங்களே ரீப்ரோகிராம் பண்றதுக்கான நேரம். நிஜமாவே இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஈஸியா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தரோட ராத்திரி நேர பழக்கம் அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எப்படி நேர்மறையா டிசைன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சோர்சஸ் ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஆமா, இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக விவேகானந்தரோட அந்த 3 இரவு ரகசியங்களை ரொம்ப சுருக்கமா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி திரும்ப நான் ஞாபகப்படுத்திடுறேன். சொல்லுங்க. 1, தன்னைத்தானே ஆய்வு செய், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அன்னைக்கு நடந்த நாளோட வரவு செலவு கணக்க பாருங்க, என்ன கத்துக்கிட்டோம், என்ன தப்பு பண்ணோம்னு யோசிங்க. கரெக்ட். 2, மனசை அமைதியாக்கு, காமிங் த மைண்ட். உங்க மனசோட பேட்டரியா உறிஞ்சிற அந்த நெகட்டிவ் எமோஷன் அப்ளிகேஷன்ஸ், அதாவது கோபம், கவலை, இது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதியோ இல்ல மூச்சு பயிற்சி மூலமாவோ முழுசா க்ளோஸ் பண்ணிடுங்க. சூப்பர். 3, நல்ல சிந்தனையுடன் தூங்கு, பாசிட்டிவ் சீடிங். எந்த சுமையும் இல்லாத அந்த வெற்று பாத்திரத்துல நெகிழ்ச்சியான நேர்முறையான எண்ணங்கள் அப்படிங்கிற நல்ல விதைகளை தூவிட்டு தூங்குங்க. வாவ், ரொம்ப அருமையான கன்க்ளூஷன். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த 3 பழக்கங்களையும் இன்னைக்கு ராத்திரில இருந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு எந்த உபகரணமும் தேவையில்ல, பணமும் செலவாகாது. படுக்கைக்கு போனதுக்கு அப்புறம் உங்க கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் உங்க மனச கவனிச்சு செய்யக்கூடிய விஷயம்தான் இது. ஆனா இதோட பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. நிச்சயமா. இந்த சின்ன பிராக்டிஸ் உங்க மனசையும் வாழ்க்கையும் நிச்சயமா ஒரு அமைதியான, ரொம்ப ஸ்ட்ராங்கான பாதையில மாத்த ஆரம்பிக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களை கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டுட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி என்னன்னு கேளுங்க. விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நீங்கள் நினைப்பதுதான் நீங்கள் ஆகிறீர்கள், அதுதான் உங்க மூளையோட நரம்பு மண்டலத்தையே மாத்துது அப்படின்னா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ராத்திரி உங்க ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்க கண்கள் மெதுவா மூடுறதுக்கு சில செகண்ட்ஸ் முன்னாடி உங்க மனச கடந்து போற அந்த சரியான கடைசி எண்ணம் என்னவா இருக்க போகுது? சிந்திச்சு பாருங்க.